Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய ஒரு 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஏனா பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் இங்கிலீஷ் நம்மளால பேச முடியும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகே, நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நான் திரும்ப வருவேன். நான் திரும்பி வருவேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will come back. I will come back. ஓகே, I will அப்படிங்கறத இன்னும் சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படினா பேசும்போது I'll come back. I'll. ஓகே, I'll come back. Next one. அவருக்கு பணம் தேவை. அவருக்கு பணம் தேவைப்படுது. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? He needs money. He needs money. அவருக்கு பணம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது என் கடமை. இது என் கடமை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It is my duty. It is my duty. இது என் கடமை. My duty அப்படின்னா என்னுடைய கடமை. நெக்ஸ்ட் ஒன். எல்லோரிடமும் நல்லவனாக இரு. ஓகே, எல்லார்கிட்டையும் நல்லவனா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சிம்பிள் தான். எப்படி சொல்லுவீங்க? Be good to all. Be good அப்படின்னா நல்லவனா இரு. To all அப்படின்னா எல்லாருக்கும், அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். அது அப்படி இருக்க முடியாது. ஒரு விஷயம் யாரோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அது அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? It can't be so. It can't be so. ஓகே, அது அப்படி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? How is he now? How is he அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறார். Now அப்படின்னா இப்பொழுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். அவள் இப்போது எப்படி இருக்கிறாள்? ஓகே, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கேட்போம் இல்லையா? அவள் இப்போது எப்படி இருக்கிறாள்? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். என்னை இதை செய்ய அனுமதிக்கவும். இதை பண்ணுறதுக்கு என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Allow me to do this. Allow me அப்படின்னா என்னை அனுமதிக்கவும். To do this அப்படின்னா இதை செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன். இங்கே குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளது, குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் கோல்ட் ஹியர். இட்ஸ் கோல்ட் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்குது. ஹியர் அப்படின்னா இங்கே. நெக்ஸ்ட் ஒன். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்லலாம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ். அவசரப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். இது இங்கே இருக்கிறது. இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் ஹியர். இட் இஸ் ஹியர். இட் இஸ் அப்படின்னா இது இருக்கிறது. ஹியர் அப்படின்னா இங்கே. நெக்ஸ்ட் ஒன். இது உண்மையாகவே நன்றாக இருக்கிறதா? இது உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Is this really good? Is this really good? இது உண்மையாகவே நன்றாக இருக்கிறதா? கேள்வி கேட்கும்போது நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் அப்படிங்கிறது நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். நம்ம பேசுகிறப்ப ஒவ்வொரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போதும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். Is this really good? இது உண்மையாகவே நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். தயவு செஞ்சு மறுக்காத. தயவு செய்து மறுக்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ். ப்ளீஸ் தயவு செய்து, டோன்ட் ரெஃப்யூஸ் மறுக்காதே. நெக்ஸ்ட் ஒன். எங்கேருந்து இது கிடச்சிச்சு உனக்கு? எங்கேருந்து இது கிடைத்தது? இதை மட்டும் சொல்லுங்கள். எங்கேருந்து இது கிடச்சிச்சு? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேருந்து இது கிடைச்சது? Where did you get it? Where did you get it? ஓகே, எங்கேருந்து இது கிடச்சிச்சு? இங்கே பாருங்கள், இந்த WHERE இருக்கு இல்லையா,
வேர். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பாருங்கள். இட்ஸ் வேர். ஓகே, வேர் வேர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, வேர். நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை கடிக்காத. உன் நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். டோன்ட் பைட் அப்படின்னா கடிக்காத, யோர் நெயில்ஸ் அப்படின்னா உன்னுடைய நகங்களை. டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நாளை வரமாட்டார்கள். அவர்கள் நாளை வரமாட்டார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They will not come tomorrow. They will not come tomorrow. அவர்கள் நாளை வரமாட்டார்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். அவன் நாளை வரமாட்டான். அவன் நாளைக்கு வரமாட்டான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏதோ நடக்க போகுது. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Something is going to happen. Something is going to happen. ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ன போக விடு. என்ன போக விடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? let me go. let me go. என்ன போக விடு. ஓகே, இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். என்ன படிக்க விடு. என்ன படிக்க விடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is still studying. he is still studying. அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான். ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸில் இருந்து இறங்கு. பஸ்ஸில் இருந்து இறங்கு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? get off the bus. get off the bus. பஸ்ஸில் இருந்து இறங்கு. நெக்ஸ்ட் ஒன், விடிய விடிய மழை பெய்யுது அல்லது விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசுகிற சென்டென்ஸ் தான் இல்லையா, எப்படி சொல்லலாம்? it has been raining all night. it has been raining all night. ஓகே, விடிய விடிய மழை பெய்யுது. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுடன் விளையாடினேன். நான் அவன் கூட விளையாடினேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I played with him. I played with him. நான் அவனுடன் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் கூட பேச மாட்டேன். நான் உன்னுடன் பேச மாட்டேன் அல்லது நான் உன்னிடம் பேச மாட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I won't talk to you. I won't talk to you. ஓகே, won't அப்படின்னா will not, அதோட சுருக்கமான வடிவம் கன்ட்ராக்ஷன் தான் won't. I won't talk to you. நான் உன் கூட பேச மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அவரிடம் கார் இருக்கிறது. அவர்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எல்லாருக்கும் தெரியும். எப்படி சொல்லுவீங்க? he has a car. he has a car. அவரிடம் கார் இருக்கிறது. இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து he, she, it. அவன், அவள், அது வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின், என்னிடம் கார் உள்ளது அல்லது நான் கார் வச்சுருக்கேன். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a car. இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் I வந்திருக்கு. I, we, you, they. நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் வந்துச்சுன்னா have வரும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? I have a car. என்கிட்ட கார் இருக்குது அல்லது நான் கார் வச்சுருக்கேன். ரைட். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ், நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன், மனசை மாற்றிக்கிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have changed my mind. I have changed my mind. நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது 25 சென்டென்சஸ். ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அவனுடன் விளையாடினேன். நான் அவன் கூட விளையாடினேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசியும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அவசியமான ஒன்று ப்ராக்டிஸ். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து இங்கிலீஷில் யாராவது பேசுகிறாங்க, இங்கிலீஷில் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா லிசன் பண்ணுங்கள், அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பேசுங்க. ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.